அண்மை செய்தியை பார்க்கிறோம். மன்மோகன் சிங் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. தற்போதைய விவரம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை எனவும் அவர் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கர்கே இருவருமே கர்நாடகா மாநிலத்திலிருந்து டெல்லிக்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் தகவல் அளித்திருக்கிறார்கள். அதிலிருந்தே எந்த அளவுக்கு அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்பது தெளிவாகிறது. ஏற்கனவே பிரியங்கா காந்தி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்துவிட்டார். பல்வேறு காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் அங்கே வர வேண்டும் என அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் மன்மோகன் சிங்குக்கு 91 வயதாகிறது. ஏற்கனவே பலமுறை இதய நோய் காரணமாக சிகிச்சை பெற்றுள்ளார். அத்தகைய சூழ்நிலையிலே தற்போது அவர் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதால் மத்திய அமைச்சர் ஜெயபிரகாஷ் நட்டாவும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு விரைவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஜே.பி. நட்டா தான் தற்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பவர். ஆகவேதான் முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங்கின் நலம் குறித்து கேட்டறிய அவர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செல்கிறார். மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனையிலே தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் தனியாக ஒரே ஒரு நுழைவாயில் வழியாக மட்டும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிற அரசியல் தலைவர்கள் வருவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிற நுழைவாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு மன்மோகன் சிங்கின் உடல்நிலை மோசமாக இருப்பதன் காரணமாக அங்கு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களும் வரக்கூடும் என்பதால் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதை தவிர மன்மோகன் சிங் உடல் நலம் குறித்து கேட்டறிய மத்திய அமைச்சர்கள் மூத்த அரசியல் தலைவர்கள் வரலாம் எனவும் சொல்லப்படுகிறது. ஆகவே அதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே மன்மோகன் சிங் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதால் அவர் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறார் என்ற தகவலை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மன்மோகன் சிங் உயிர் பிழைக்க வேண்டும் என அவர்கள் தற்போது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் மன்மோகன் சிங்குக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவிலே மருத்துவர்கள் குழு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜெயபிரகாஷ் நட்டா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்று அங்கு தற்போது என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மன்மோகன் சிங்கின் உடல் நலம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டு இருக்கிறார். அதை தவிர விரைவிலேயே ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே மருத்துவமனையை வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனையிலே தற்போது மன்மோகன் சிங் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. விக்னேஷ். மன்மோகன் சிங்கின் உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக இருக்கிறது. அவருக்கு ஒருபுறம் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. மத்திய அமைச்சரும் அங்கு விரைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. இன்னும் ஆனால் மருத்துவமனை தரப்பிலிருந்து எந்த அறிக்கையும் இன்னும் வெளிவரவில்லை. அவருடைய உடல்நிலை அந்த மருத்துவத்திற்கு ஏற்ப உடல்நிலை ஒத்துழைக்கிறதா போன்ற அறிவிப்புகள் எதுவும் வெளிவரதுக்கா வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. பொதுவாக எய்ம்ஸ் மருத்துவமனை முக்கிய அரசியல் தலைவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டால் அவர்களது உடல் நலம் குறித்து அறிக்கை வெளியிடும். மன்மோகன் சிங்கை பொறுத்தவரை ஒன்று எய்ம்ஸ் மருத்துவமனையிலே மருத்துவர்கள் அவரது உடல் நலம் குறித்து அறிக்கையை வெளியிட வேண்டும், அல்லது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவரது உடல் நலம் குறித்து அறிக்கையை வெளியிட வேண்டும். காங்கிரஸ் தரப்பிலோ அல்லது எய்ம்ஸ் தரப்பிலோ இதுவரை அறிக்கை எதுவும் வெளிவரவில்லை. ஆனால் அதே சமயத்திலே காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் மன்மோகன் சிங் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் விரைவிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை அல்லது காங்கிரஸ் கட்சியின் தலைமை ஆகிய இரண்டு முக்கியமான நபர்களிடமிருந்து யாரிடமாவது ஒருவரிடமிருந்து தகவல் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று எய்ம்ஸ் மருத்துவர்கள் அறிக்கையை வெளியிட வேண்டும், அல்லது காங்கிரஸ் கட்சியின் தலைமை இது தொடர்பாக அறிக்கையை வெளியிட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் மன்மோகன் சிங்கின் குடும்பமே என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது, தற்போதைய நிலவரம் என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும். அதுதான் அதிகாரப்பூர்வமான தகவலாக இருக்கும். அது தவிர தற்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலரும் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் தகவல்கள் எல்லாம் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களாகவே உள்ளது. மத்திய அரசு தரப்பிலும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படவில்லை. ஆகவே
மன்மோகன் சிங் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. தற்போதைய நிலை என்ன என்பதை கண்டறிய அனைவரும் மிகவும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அதே சமயத்திலே எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதால் எய்ம்ஸ் மருத்துவமனையிலே துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், இப்போ நம்ம அந்த மருத்துவமனை வளாகத்தை பார்க்குறோம். அங்கே ஒரு பரபரப்பான சூழல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக அங்கே மருத்துவமனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, மத்திய அமைச்சர்களும் அவருடைய உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, டெல்லியிலுமே தற்போது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து தகவல் வெளியாக இருக்கு. அது குறித்த விவரம் இருக்கா? நிச்சயமாக. ஒருவேளை மன்மோகன் சிங் உடல்நிலை குறித்து கேட்டறிய பிரதமர் நரேந்திர மோடி அல்லது அது போன்ற மிகவும் பாதுகாப்பு அதிகம் உள்ள முக்கியஸ்தர்கள், அதாவது உள்துறை அமைச்சரான அமித்ஷா அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள், மூத்த மத்திய அமைச்சர்கள் போன்றோர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வரும் சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போது போக்குவரத்து சிக்கல்கள் இருக்கக்கூடாது, பாதுகாப்பு பலமாக இருக்க வேண்டும் என்பதால் எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மன்மோகன் சிங் குடும்பத்தினர் தற்போது மருத்துவமனையிலே இருக்கிறார்கள் எனவும் அவர்களுக்கு அவ்வப்போது சிகிச்சை குறித்த தகவல்கள் அளிக்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்மோகன் சிங் 10 வருடங்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர். அதற்கு முன்பு இந்தியாவின் நிதியமைச்சராக மிகவும் முக்கியமான பொருளாதார சீர்திருத்தங்களை செய்வதற்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்தவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீண்ட நாட்கள் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்த மன்மோகன் சிங் தற்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். எய்ம்ஸ் மருத்துவமனையிலே அவர் தீவிர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறார். வெகு விரைவிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை அல்லது காங்கிரஸ் தலைமை அவரது உடல்நலம் குறித்த தகவல்களை தெரிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர மன்மோகன் சிங் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களாகவே அவரது உடல்நலம் குறித்த தகவல் தெரிவிக்க வேண்டும் என விரும்பினால் அப்படியும் தகவல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தற்போது மன்மோகன் சிங் உடல்நிலை குறித்த தகவல்களை யார் வெளியிடுவார்கள், எப்போது வெளியிடுவார்கள் என்பது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. விக்னேஷ்.